guys, திருப்பதி விலாக்ஸ் பார்ட் 2. இங்கே நம்ம கோயில் வந்ததுலேருந்து இந்த பயணம் ஸ்டார்ட் ஆகுது. கீழே நம்மளுக்கு வந்து எக்ஸ்ட்ரா லக்கேஜ் எதனா வச்சுருந்தா இங்கே கொடுத்து வரலாம், அது மேலே வரும். அது எங்கன்னு சொல்லி காட்டுறேன். நம்ம இப்போ வந்து ஃபுட்பாத் வழியாக உள்ளே போக ஆரம்பிக்கிறோம். ஸோ நமக்கு முன்னாடி போயிட்டுருக்காங்க, நம்ம பின்னாடியே போகிறோம். இங்கே கீழே வந்து ஃபஸ்ட்டு இங்கே ஒரு சின்ன பூஜை மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேலே கிளம்ப ஆரம்பிக்கலாம். இங்கே என்ட்ரன்ஸ் கிட்ட வந்துவிட்டோம். திருப்பதிக்கு இன்னும் 9 கிலோமீட்டர் இருக்குது. பெருமாள் தரிசனம் கிடைக்கிறது கூட எனக்கு முதல்ல ஆஞ்சநேயர் தரிசனம் கிடச்சிது. இந்த மங்கியோட பேர் உண்மையாகவே ஹனுமான் மங்கின்னு சொல்லுவாங்க. இதோட வால் வந்து மற்ற மங்கியோட நீளமாக இருக்கும், ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். அதனாலேயே இந்த மங்கிக்கு வந்து லங்கூர் மங்கி இல்லைனா ஹனுமான் மங்கின்னு பேர். அதை பார்த்துட்டு அப்படியே உள்ளே நடக்க ஆரம்பித்தோம். மொத்தம் வந்து இதுக்கு 2 வழி இருக்குது. நம்ம ஒருவேளை பஸ்ஸில் போகணும்னு நினச்சோன்னா மேலே போகிறதுக்கான வழி இது தான். இதோ அந்த பஸ் போகுது, அந்த ரெட் கலர் பஸ்ஸு திருப்பதி போகிற பஸ்ஸு தான். அது வழியாக இந்த வழியாக நம்ம மேலே போகலாம். நம்ம நடந்து போகிற வழி சூஸ் பண்ணியிருக்கோன்னா நம்ம இந்த சைடில் போகிறோம், ரைட் எடுத்துக்குள்ளே போகிறோம். இங்கே கீழே வந்து ஒரு கிருஷ்ணர் கோவில் இருக்குது. ஃபஸ்ட்டு அங்கே உள்ளே போய்ட்டு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கிளம்ப ஆரம்பிக்கலாம். ஓகே, இங்கே என்ட்ரன்ஸ் கிட்ட வந்துவிட்டோம். இதுதான் அடிவாரம். இங்கே எப்போ வந்து 6 மணிக்கு மேலே வந்தோம்னா இங்கே ஒரு வெயிட் பண்ண வச்சு ஒரு பேட்சாக தான் அனுப்புவாங்க. ஸோ இங்கேருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறோம். இங்கே ஃபஸ்ட்டே ஒரு டிஸ்க்ளைமர் கொடுத்துருக்காங்க. ரத்த அழுத்தம், இதய சம்மந்தப்பட்ட நோய்கள் மற்றும் நுரையீரல் சம்மந்தப்பட்ட நோய்கள் இருக்கும் பக்தர்கள் படியேறக்கூடாது அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பார்த்துட்டு அப்படியே கிளம்ப ஆரம்பிக்கிறோம். கீழே வந்து மச்சாவதாரத்தோட தரிசனத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகுது இந்த பயணம். இங்கே வந்து ஒரு செக்கிங் பாயிண்ட் இருக்குது. நம்மளை லக்கேஜ் எல்லாத்தையுமே செக் பண்ணி உள்ளே அனுப்புவாங்க. இப்போ செக்கிங் பாயிண்ட் கிட்டக்க வந்துவிட்டோம். ஸோ செக்கிங்கை முடிச்சுட்டு வந்துடலாம். செக்கிங் முடிஞ்சுது. இப்போ நம்ம தொடர்ந்து நடக்க ஆரம்பிக்கிறோம். இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, டிஸ்பென்சரி அவைலபிள் அட் காளிகோபுரம் 2083வது படிக்கட்டில் தான் காளிகோபுரம் இருக்குது. நமக்கு எதனா மருத்துவ உதவி தேவைன்னா நம்ம காளிகோபுரம் போனால் தான் கிடைக்கும். ஸோ அதனால் படி ஏறும்போது எங்கேயுமே காயம் பற்றாமல் கொஞ்சம் பார்த்து கவனமாக ஏறணும். அடுத்து கூர்மாவதாரம் பார்த்துட்டு அப்படியே நடக்க ஆரம்பிக்கிறோம். ஸோ இப்போ 200வது படிக்கட்டுகிட்ட வந்துவிட்டோம். இன்னும் 3350 படிக்கட்டு மேலே ஏறணும். ஒரு பெரிய பயணம். நடக்க ஆரம்பிக்கலாம். 250வது படிக்கட்டுக்கிட்ட வந்துவிட்டோம். இன்னும் திருப்பதி போகிறதுக்கு 8.60 கிலோமீட்டர் இருக்குது. அதை பார்த்துட்டு நடக்க ஆரம்பிக்கிறோம். நமக்கு முன்னாடி போயிட்டுருக்காங்க. அப்படியே பீப்புளாக நம்மளும் சேர்ந்து போக ஆரம்பித்தோம். ஸோ இப்போ 300வது படிக்கட்டுக்கிட்ட வந்துவிட்டோம். பயங்கரமாக வேர்த்து ஊற்ற ஆரம்பிச்சிருச்சு, மூச்சு வாங்க ஆரம்பிச்சிருச்சு. நின்று கொஞ்சம் மூச்சை வாங்கிட்டு அதுக்கப்புறம் எனர்ஜிக்காக 2 செவ்வாழை இருந்துச்சு, எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதை சாப்பிட்டுட்டு தொடர்ந்து நடக்க ஆரம்பித்தோம். இப்போ மேலே போகிற வேலை இங்கேருந்து 250வது படிக்கட்டுக்கு மேலே கடைகளெல்லாம் வரத்துக்கு ஸ்டார்ட் ஆகுது. அப்படியே கடைகள், ரெஸ்ட் ரூமு, தண்ணி, இதுக்கான வசதின்றது அப்படியே பக்கத்தில் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் ஒரு ட்ரிப்பு போகிறவங்க பேசிக்காக பார்க்குறது அது எல்லாமே இங்கே அவைலபிள் இருக்குது, கவலைப்பட வேண்டாம். இப்போ 500வது படிக்கட்டுக்கிட்ட வந்துவிட்டோம். இன்னும் 3000 படிக்கட்டுக்கிட்ட ஏறணும். ஸோ ஓகே, இப்போ ராஜ ஒழு மண்டபம் அப்படின்ற இடத்துக்கு வந்துருக்கோம். இன்னும் திருமலைக்கு போகிறதுக்கு 8.30 கிலோமீட்டர் நம்ம தொடர்ந்து நடக்க ஆரம்பிக்கணும். நடந்து போயிட்டுருக்கோம். இது வரைக்கும் நல்லா போயிட்டுருக்கு. ஸோ அப்படியே நமக்கு வந்து சன்செட் ஆக ஆரம்பிக்குது. வியூ பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்குது. இங்கேருந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. அப்படியே பார்த்துட்டு கொஞ்சம் பிரேக் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா ஸ்வெட்டிங் ரொம்ப அதிகமாக இருக்குது, ஹார்ட் பீட்டும் அதிகமாக இருக்குது. சுத்தமாக முடியல, வேர்த்து ஊற்றுது. ஸோ அதனால் கொஞ்சம் நின்று மூச்சு வாங்கிட்டு அதுக்கப்புறம் தொடர்ந்து நடக்க ஆரம்பிக்கலாம். முடியல. ஓகே, தொடர்ந்து நடக்க ஆரம்பித்தோம். இப்போ நமக்கு 3வது அவதாரமான வராக அவதாரத்தோட தரிசனம் இங்கே கிடைக்கிது. அதை பார்த்துட்டு தொடர்ந்து நடக்க ஆரம்பித்தோம். என்டையர் அந்த ஸ்டெப்ஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணுறதுக்குள்ள தசாவதாரத்தோட சிற்பங்களும் இங்கே இருக்கும். எல்லாத்தையுமே நான் கவர் பண்ணியிருக்கேன். ஒன்றா பார்த்துட்டே போகலாம். ஸோ இப்போ வரைக்கும் படி சாய்வாக போயிட்டுருக்கு. சாய்வுன்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா இருக்குது, நான் மேலே போக சொல்கிறேன். ஸோ நமக்கு முன்னாடி கொஞ்சம் பேர் போயிட்டுருக்காங்க, நம்ம நடுவில் போகிறோம். நமக்கு பின்னாடி சில பேர் வந்துட்டுருக்காங்க. நம்மளுடைய பேட்சில் நம்ம போயிட்டுருக்கோம். ஓகே, கிட்டத்தட்ட 1000 படிக்கட்டுக்கிட்ட வந்துவிட்டோம். நல்லா இருட்டிருச்சு. வியூ பார்க்க சூப்பராக இருக்குது. நான் எப்பயுமே வரதுன்னா நான் இந்த டைமிங் தான் ஃபாலோ பண்ணி வருவேன். ஸோ மலை ஏறத்துக்கு சூப்பராக இருக்கும். நல்லா நைட்டில் குழுன்னு இருக்கும். ஸோ 1000 படி வந்துவிட்டோம். இன்னும் 2550 படி ஏறணும். நமக்கு முன்னாடி அங்கே போயிட்டுருக்காங்க, நம்ம அவங்களுக்கு பின்னாடியே போயிட்டுருக்கோம். சாங்ஸ் கேட்டுகிட்டே போயிட்டுருக்கேன். 1150 படிக்கிட்ட வந்துவிட்டோம். இங்கே நமக்கு நரசிம்மர் அவதாரத்தோட தரிசனம் கிடைக்கிது. அதை பார்த்துட்டே நடக்க ஆரம்பிக்கிறோம். 1300வது படிக்கட்டுக்கிட்ட வந்துவிட்டோம். 1400வது படி, 1500வது படிக்கட்டுக்கிட்ட வந்துவிட்டோம். இன்னும் 2050 படி மேலே ஏறணும்.
நடுவில் நின்று கொஞ்சம் மூச்சு வாங்கிட்டு தொடர்ந்து நடக்க ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ நல்லாவே எனர்ஜி ரொம்ப ட்ரெயின் ஆகிடுச்சு. ஸோ அடுத்து ஒரு எனர்ஜிக்காக 2 செவ்வாழையும் ஒரு ஆப்பிளும் சாப்பிட போகிறேன். இப்போ 2000 படிக்கிட்ட வந்துட்டோம். இன்னும் 1500 படி மேலே ஏறணும். ஸோ இங்கே வந்து கடைகள் இருக்குது. எதுனா ஸ்நாக்ஸ் வேணும்னா வாங்கிக்கலாம். 2000 படியோட வியூஸ் நமக்கு அழகாக தெரியுது. பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அங்கேருந்து நடக்க ஆரம்பித்தோம். இப்போ 2083வது படிக்கட்டில் நமக்கு வந்து காளிகோபுரம் வந்துடுச்சு. ஸோ காளிகோபுரம் பொறுத்த வரைக்கும் இது ஒரு பிரேக்கிங் பாயிண்ட் மாதிரி. இங்கே கிட்டத்தட்ட ஒரு 1/2 அன் ஹவர் 3/4 மணி நேரம் வெயிட் பண்ண வச்சு ஒரு பேட்சாக தான் அனுப்புவாங்க. நமக்கு இங்கே சாப்பாடு வசதி ஃபுல்லாகவே இங்கே சாப்பிட்றதுக்கு நல்ல கடைகள் அதிகமாக உள்ள இடம். வெயிட்டிங் பாயிண்ட்டை கூட நம்ம சாப்பிட்றது டின்னர் முடிக்கிறது அப்படின்னா இங்கே சாப்பிட்டுக்கலாம். ஸோ உள்ளே போகலாம். ஸோ உள்ள காளிகோபுரம் தாண்டி வந்துட்டோம். இந்த பிரேக்கிங் பாயிண்ட் அங்கே இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம கொண்டு வந்த தண்ணி எல்லாம் காலி ஆகிடுச்சு. 2 லிட்டர் தண்ணி காலி. ஸோ இப்போ திரும்ப அந்த 2 பாட்டிலையும் ரீஃபில் பண்ணிக்கலாம். இங்கே கடைகள் எல்லாம் இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு போய்ட்டு உள்ள நிலவரம் என்னென்னு பார்த்துட்டு வந்து எதனா சாப்பிட்றதுனா திரும்பி சாப்பிட்லாம். அடுத்து நமக்கு வந்து பரசுராமர் அவதாரம் இங்கே காட்சி கிடைக்கிது. அதை பார்த்துட்டு அப்படியே வந்தோம். இதுதான் அந்த மெடிக்கல் இடம். எதனா நமக்கு இன்ஜுரி ஆயிருந்துச்சுன்னா இங்கே போய்ட்டு பார்த்துக்கலாம். இங்கே ப்ளீஸ் டோன்ட் ஃபீடு வைல்ட் லைஃப் அப்படின்னு போட்டிருக்காங்க. இங்கே இருக்க வனவிலங்குகள் எதுக்கும் நம்ம சாப்பாடு கொடுக்கக்கூடாது. அது வனச்சட்டப்படி தப்பு, அது ராங். அது ஏன்னு சொல்லி நான் சொல்கிறேன். ஸோ இதான் அந்த வெயிட்டிங் ஏரியா. இங்கே நம்ம ஃபுல்லாக வெயிட் பண்ண வச்சு ஒரு டைமுக்கு தான் அனுப்புவாங்க. இப்போ மணி ஆல்மோஸ்ட் ஒரு 8:45 ஆகுது. எத்தனை மணிக்கே விடுவீங்கன்னு சொல்லி கேட்டால் 9:30 ஆகும்னு சொல்லி சொன்னாங்க. சரி, அதுக்குள்ளே என்ன சாப்பிட்டு வரலாம் வந்துட்டோம். பார்ட் 2 வீடியோ இதோட முடியுது. பார்ட் 3ல் பார்க்கலாம். பாய்.